மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்துங்க காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மொச்சை போட்டு ஒரு குருமா வைக்க போகிறோங்க. அது எப்படி என்னன்னு பார்த்துக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. மொச்சைங்க, வெங்காயம், தக்காளி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்குங்க. இதெல்லாமே தாளிக்கிறதுக்குங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு 2 பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி ஒரு துண்டுங்க, ஒரு பீஸுங்க, கல்பாசி ஒரு பீஸ், சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. இது வந்து தாளிக்கணுங்க. எண்ணெய் ஊற்றி இதை போட்டு தாளிக்கணுங்க. நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துக்கலாங்க. தேங்காய், மல்லித்தூள், கசகசா, இஞ்சி பூண்டு விழுது. இது தனியாக வணக்கும் போது நம்ம போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதை, சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன், ஒரு 10 மிளகுங்க, பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க. ஒரு பச்சை மிளகா வேணுனாலும் போட்டுக்கலாங்க. அவங்க காரம் ஜாஸ்தி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு அதே மாதிரி 2 பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய், சரிங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ தேங்காய்ங்க, மல்லித்தூள், கசகசா, சீரகம், மிளகு, பச்சை மிளகாங்க, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, இதையெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம தாளிக்கிறது பார்க்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூனுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதில் அந்த ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு துண்டு கல்பாசி, சோம்பு 1/4 டீஸ்பூன், அதை போட்டுக்கலாங்க. பாருங்கள், அது நல்லா பொரியுதுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. பொரிஞ்சது இந்த இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூனுங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போதுங்க. இது அப்படியே பச்சை பாசம் போகிற வரைக்கும் அப்படியே வணக்கலாங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் 2 பல்லு பூண்டுங்க, 2 பல்லு பூண்டு. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போதுங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க கொஞ்சம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம மல்லி கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் போட்டுக்கலாங்க. மொச்சை போட்டுடலாங்க. காலிஃப்ளவரை நான் கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டுங்க லைட்டாக ஒரு கொதி அந்த உடனே அந்த பூச்சியெல்லாம் சாகிறதுக்கு வேண்டி போட்டு எடுத்துட்டேங்க. உருளைக்கிழங்குங்க, இது அப்படியே பரட்டலாங்க. இது அப்படியே வணங்கிட்டு இருக்கட்டுங்க. நான் போய் என் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ நல்லா பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இதை அரைச்சிட்டு வந்திருக்க நிலைங்களா அதை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் மிக்ஸி கழுவி ஊற்றிடலாங்க. நல்லா இருக்குங்க. காரம் மட்டும் பார்த்து அவங்கவுங்க சாப்பிட்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா பட்டை கிராம் அரைக்கிறதுல அதுலேயும் காரம் இருக்குங்க. ஒரு 4 குறுமிளகு வேறு ஒரு 5-6 வைக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயும் இருக்குங்க. நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாத்தூள் வேணுங்கிறவங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குருமா ஒயிட்டாக இருக்கணும்னு நினச்சோம்னாக்கா நம்ம பச்சை மிளகா தாங்க போடணும். அப்போ தான் நல்லா ஒயிட்டாக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த மொச்சை போட்டிருக்கோம் இல்லைங்களா, நம்ம குக்கரில் செய்கிறதுனால செஞ்சுக்கலாங்க. ஆனால் காய் வந்து நல்லா வெந்துருங்க. ரொம்ப அப்படியே இந்த கொலன்னு இருக்குங்க. இப்படி வடக்கல்ல நம்ம செஞ்சோம்னா காய் வந்து காலிஃப்ளவர் எல்லாம் அப்படியே இருக்குங்க. கரெக்டான பதத்தில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. அந்த கசகசாக்கு பதிலாக முந்திரி பருப்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க. நான் தேங்காய், கசகசா, 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு 1/4 டீஸ்பூனு, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், ஒரு 5-6 மிளகுங்க, அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி எப்பயுமே வச்சுருப்பேங்க. அதை எடுத்து நான் 1 டேபிள் ஸ்பூன் இப்போ போட்டு காமிச்சிட்டேங்க. சரிங்களா? இது அப்படியே நம்ம வேகட்டுங்க. உப்பு போட்டுருக்கலாங்க. உப்பு அப்படி தாங்க, அவங்கவுங்க எவ்வளோ உப்பு சாப்பிட்றீங்களோ போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூனுங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த குருமா. இது அப்படியே வேகட்டுங்க. வெந்ததும் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மணங்க அவ்வளோ மணமாக இருக்குங்க. இந்த கல்பாசி ஒன்று போட்டோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்க கல்பாசி போட்டுக்கோங்க. ஆனால் போட்டால் சூப்பராக இருக்குங்க.
நல்லா இருக்குங்க. காளான் பிரியாணிக்கு அப்படி தாங்க, ஒரு கல்பாசி ஒன்று போட்டோம்னா அவ்வளோ நல்லா. ரொம்ப போடக்கூடாதுங்க, ஒன்றே ஒன்று போடணும். குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ணலாங்க. நம்ம அப்படியே மல்லித்தலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பாருங்கள், குருமாவை எடுத்து கிணத்துல ஊற்றிட்டேங்க. அப்படியே மல்லித்தலை போட்டுக்கலாங்க. இதுலேயும் போட்டுடலாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க குருமா. வாசம் சூப்பராக நல்லா இருக்குங்க. நான் போட்ட உப்பு, காரம், மிளகு, அந்த சீரகத்தோட இது, பட்டை, கிராம்பு, கல்பாசி, இது அவ்வளோ நல்லா இருக்குங்க. கிழங்கு, உருளைக்கிழங்கு, மொச்சை போட்டு நம்ம குருமா வச்சுருக்கோங்க. இது சப்பாத்தி, பூரி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.